வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யோ, யாருக்கு யாரியா மாப்பிள? டேய் மூர்த்தி, என்னடா இப்படி பேசுற? சும்மா இருங்கம்மா. எதுக்கு கண்டவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள சேர்த்திருக்க? எங்க என்ன பேசுறீங்க? நீ ஏதாவது பேசினா அப்புறம் ஏடா கூட மாட்டேன்னு சொல்லிட்டேன். மூர்த்தி, இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கற? கொஞ்சம் பொறுமையா தான் இரு. நீ சும்மா இருக்க கயல். மாப்ள, கோவப்படாதீங்க மாப்ள. யாருக்கு யாரியா மாப்பிள? யாரியா நீங்களா? எதுக்கு எங்க வந்தீங்க? மரியாதை வீட்டு விட்டு வெளில போங்க. ஐயோ, என்ன பேசிட்டு இருக்க நீ? வீட்டுக்கு வந்தவங்கள வெளியே போன சொல்லிட்டு இருக்க. என்ன இதெல்லாம்? எங்க யாரை வெளிய போக சொல்றீங்க? அவங்க அம்மா அண்ணங்கிறதெல்லாம் மறந்துட்டீங்களா? ஏய், நான் எல்லாம் தெரிஞ்சு தாண்டி பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன உங்க அம்மாவையும் அண்ணனையும் பார்த்ததும் அப்படியே பாசம் பொங்குதோ? நடந்த அவமானம் எல்லாம் மறந்து போச்சா இல்ல மனசு மறுத்து போச்சா? அதான் அவங்கள பார்த்தது அப்படியே கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கியா? அன்னைக்கு சபையில அத்தனை பேர் முன்னாடி என்னை எப்படி எல்லாம் பேசி அவமானப்படுத்தினாங்க. சொந்தம் பந்தம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லார் முன்னாடி நான் ஒரு உதவாக்கற, எதுக்கு லாய்க்கு இல்லாதவன், பொறுப்பு இல்லாதவன், பொண்டாட்டியை வச்சு குடும்பம் நடத்த துப்பு இல்லாதவன், இவனுக்கு போய் எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு அந்த பேச்சு பேசினாங்களே. ஏய், உன் வளகாப்புல கேவலம் 2 வளையல் கூட போட துப்பு இல்லைன்னு எப்படி அசிங்கப்படுத்தினாங்க? யார் யார் முன்னாடி தலை குனிஞ்சு கூனி குறுகி நின்னதோட வலி எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். பேசுறதெல்லாம் பேசிட்டு எந்த முகத்தை வச்சுட்டு இங்க வந்தாங்களா? இந்த பார், மரியாதை அவங்க என் கண்ணு முன்னாடி நிக்க வேணாம்னு சொல்லு, இல்லன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இரு. நடந்தது நடந்துருச்சு. அதுக்காக எல்லாத்தையும் மறந்து வீடு தேடி வந்து அவங்கள அவமானப்படுத்துறது ரொம்ப பெரிய தப்பு. கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லிட்டு. என்ன இருந்தாலும் இவங்க தானத்தோட அம்மாவும் அண்ணனும் பிறந்த வீட்டு குடும்பம்ல. மாப்பிள்ள, உங்க கோபம் நியாயமானதுதான். அத நாங்க தப்புன்னு சொல்லல. அன்னைக்கு கேட்க கூடாது உங்க பேச்செல்லாம் கேட்ட ஆதங்கத்துல வார்த்தை விட்டுட்டோம். அந்த தப்ப உணர்ந்துதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்கோம். ஆமா மாப்ள, என்ன இருந்தாலும் நாங்க அன்னைக்கு அப்படி பேசியிருக்க கூடாது. எங்களை மன்னிச்சிருங்க. யோ, யாருக்கே வேணும் உன் மன்னிப்பு? நீ மன்னிப்பு கேட்டதுனால நடந்த அவமானம் எல்லாம் இல்லன்னு ஆயிடுமா? இல்ல நான் பட்ட அசிங்கம் தான் போயிடுமா? மன்னிப்பா மன்னிப்பு. உன் மன்னிப்பை தூக்கி குப்பையில போடு போ. மூர்த்தி, கொஞ்ச நஞ்சா பேச்சா பேசுனீங்க. நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. மாப்ள, அது வந்து யோ, இன்னொரு தடவை மாப்பிள்ளை கீப்பிள்ளை ஏதாவது கூப்பிட்ட மரியாதை கெட்டு சொல்லிட்டேன். அம்மாவுக்கும் பிள்ளைக்கு நான் தான் மாப்பிள்ளை இப்பதான் தெரியுதுல்ல. அன்னைக்கு அசிங்கப்பட்டு அனுப்பும் போது நான் உங்க மருமகன் தெரியல. நான் உங்க வீட்டு மாப்பிள்ளையா இருக்கவே தகுதி கிடையாது. என்ன மாதிரி ஒருத்தனை மருமகன் சொல்றதுக்கு அவமானமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த அவமானம் இப்ப எங்க போச்சு? என்னங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவங்க தான் பண்ண தப்புக்கு வந்து மன்னிப்பு கேக்குறாங்கல்ல, அப்புறம் ஏங்க அவங்க மனசு இப்படி வார்த்தையால நோக்கடிக்கிறீங்க? வேண்டாங்க, உங்க கோபத்தெல்லாம் விட்டுருங்க. அவங்க தான் வந்து மன்னிப்பு கேக்குறாங்கல்ல, எல்லாத்தையும் மறந்து நம்ம வேணும்னு திரும்ப வந்திருக்காங்க. அவங்கள அவமானப்படுத்திடாதீங்க ப்ளீஸ். என்னடி ஆளாளுக்கு மறந்துன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? மானத்தையும் கௌரவத்தையும் போட்டுருக்க சட்ட பேண்ட் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஒண்ணு போனா இன்னொன்னு கழட்டி மாட்டிக்கிறதுக்கு. மானனா உசுருக்கு சமண்டி. ஒரு தடவை போனா போனதுதான். அசிங்கப்படுத்தினவங்க மறந்துடலாம், ஆனா அசிங்கப்பட்ட என்னால மறக்க முடியாது. அன்னைக்கு ஒண்ணு இல்லாதவன் கையால் ஆகாதவன் அவமானப்படுத்தினாங்க. இன்னைக்கு அவங்க நினைச்சதுக்கு மாறா சொந்தமா ஹோட்டல் வச்சு கை நிறைய சம்பாதிக்கிறேன்னு தெரிஞ்சதும் எல்லாத்தையும் மறந்துட்டு வெக்கமே இல்லாம வந்து நிக்கிறாங்க. கருமம், என்ன ஜென்மமோ தெரியல. இத பாருங்க, மரியாதை என் கண்ணு முன்னாடி நிக்காம இங்க இருந்து போயிடுங்க, இல்லன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். போயிடுங்க. போதுமாங்க, போதுமா? இல்ல இன்னும் அவமானப்படுறதுக்கு மிச்சம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இதுக்குதான் இங்க வர வேணாம்னு சொன்னேன், கேட்டீங்களா? அவர் எப்படி எல்லாம் அவமானப்படுத்துறாரு பாத்தீங்களா? இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இங்க நின்னா கூட நம்ம கழுத்தை புடிச்சு வெளியே தள்ள கூட தயங்க மாட்டாங்க. பட்ட அவமானம் எல்லாம் போதாதா?
எல்லா பேச்சும் வாங்கிக்கிட்டு நிக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் தரம் கேட்டு போகல. அக்கா ப்ளீஸ் நீங்க கோவப்படாதீங்க. மூர்த்தி கிட்ட நான் பேசுறேன்க்கா. நீ என்னம்மா பேச போற? அதான் பேச வேண்டியதெல்லாம் உன் அண்ணன் பேசிட்டாரே. அப்படி இல்ல. நீ சொன்ன பேச்ச கேட்டு நாங்க வந்தோம்ல, அதுதான் எங்க தப்பு. விஜய் என்னமோ சொன்னியே, என் அண்ணன் முன்ன மாதிரி இல்ல, நீங்க வந்து பேசினா எல்லா பிரச்சனையும் தீந்துரும்னு. எங்களை அவமானப்படுத்தி கேவலப்படுத்துறதுக்காக தான் இங்க வர சொன்னியா? ஐயோ அப்படியெல்லாம் இல்லக்கா. போதுமா, நீ ஒண்ணும் சொல்ல தேவையில்ல. என்னம்மா ஒரு ஹோட்டல் வச்சிருக்காராம், கை நிறைய சம்பாதிக்கிறாராம். நாங்க ஏதோ பணத்துக்காக வந்த மாதிரில பேசிட்டு இருக்காரு. யாருக்கு வேணும் உங்க பணம்? கூட பிறந்த தங்கச்சியாச்சேன்னு எல்லாத்தையும் மறந்து பாசத்துல பாக்க வந்தா என்னமோ பணத்துக்காக தான் வந்தோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் எங்களுக்கு கேட்கணும்னு ஒன்னும் தலையெழுத்து இல்ல. தலையெழுத்து இல்ல. அப்ப கிளம்புங்க. உங்களை யாரும் இங்க இருக்க சொல்லி புடிச்சு வச்சுக்கல. டேய் மூர்த்தி, அம்மா விடுமா. ஏதோ பெருசா அவமானப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு சபையில அத்தனை பேர் முன்னாடி என்ன அவமானப்படுத்தும் போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த வலி என்னன்னு இவங்களுக்கு புரியட்டும். இது பாருங்க, நீங்க பேசுனதுக்கெல்லாம் இதோட விட்டு வச்சிருக்கேன்னு சந்தோஷப்படுங்க. மரியாதை வெளில போயிடுங்க. போகதான் போறோம். நாங்க ஏன் நிக்கணும்? போங்க, ஏங்க போங்க. அத்தை வாங்க அத்தை. ஏய், வாங்க. இருடி. அம்மா இல்ல வாங்க. சம்மந்தமா சொல்லுங்க கேளுமா. கையை விடுறி. வாங்கன்னு சொல்லுங்க. தேவையில்லாத வேலை. ஏய், இருடி சொல்றேன்ல. ப்ளீஸ் ஏய், கையை விடுறி. வாங்க. என்னடியாச்சு உனக்கு?